Hello friends, welcome to my RX Tamil channel. Audio Jungle. Hello friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கிளிண்டாமைசின் அண்ட் நிக்கோட்டினமைட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய இந்த ட்ரக்கோட யூஸ் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆக்னி, அதாவது முகப்பருவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் ஃபேஸில் ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அதாவது ஆக்னி ஏற்படுறதுக்கு காரணமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அல்லது பாக்டீரியாவோட க்ரௌத்தை ப்ரிவென்ட் பண்ணும். மேலும் பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அண்டு ஒயிட் ஹெட்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். மேலும் இந்த மெடிசனை அப்ளை பண்ணுற அந்த அஃபெக்டட் ஏரியாவை க்ளீன் அண்டு ட்ரையாக வச்சுக்கணும். மேலும் ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கணும், அப்ளை பண்ணதுக்கு முன்னாடியும் பின்னாடியும். இந்த மெடிசன் பார்த்திங்கன்னா பல வாரங்கள் கூட எடுத்துக்கலாம் சிம்டம்ஸில் இருந்து இம்ப்ரூவ் ஆக. அதனால் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் ஏற்படுத்தாது, மைல்டாக தான் இருக்கும். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாய்ஸ்சரைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். மேலும் முக்கியமாக இந்த மெடிசனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எதுவும் அதர் மெடிசின்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா, அல்லது வேறு எதுவும் டிசீஸ்க்கு ட்ரக் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். மேலும் ப்ரெக்னென்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் உமன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கன்சல்டேஷனோட தான் இந்த மெடிசன் யூஸ் பண்ணணும். மேலும் இன்ஃபெக்டட் ஏரியாவை ஸ்க்ராட்ச் டச் பண்ணவோ கூடாது. ஏன்னா இன்னும் கண்டிஷன்ஸ் மோசமாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்னியை இன்னும் மோசமாக ஸ்ப்ரெட் பண்ணும். அதாவது மோஸ்ட்டாக சன் எக்ஸ்போஷர்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். மேலும் சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே போகும்போது. மேலும் இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கிளிண்டாமைசின், அதாவது ஆன்டிபயோட்டிக் சொல்லப்படுற ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டினமைட், அதாவது விட்டமின் பி. இது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் ஏற்படுத்தும். மேலும் ஆக்னியோட சேர்ந்த இந்த ஸ்வெல்லிங், ரெட்னஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ரெட்னஸ் மற்றும் பேர்னிங் சென்சேஷன்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதாவது மோஸ்ட் காமன் ப்ராப்ளமாக சொல்லப்படுற இந்த ஆக்னியை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஜெல்ஸ் அண்ட் க்ரீம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாம் பண்ணி பார்த்தோம். தேங்க்யூ.